ஸோ வெல்கம் மை டியர் டேக்கர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம டெரர் எக்ஸ்பிளைன் படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். இந்த படத்தோட ரியாக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நேற்று போட்டிருந்தேன். பட் ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தனுஷோட பெரிய ஃபேனு. அவன் சொல்லி தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ போட்டேன். ஏன்னா எனக்கு பெருசாக தமிழ் மூவி இல்லாதனால எனக்கு பண்ண ஐடியா இல்லை. சரி, அவன் பண்ண சொன்னானே அவன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் அவன் பார்த்துட்டு ஒரு கால் பண்ணுறான், இதுமாரி டே மூதேவி நீ பண்ணது ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ டீசர் ரியாக்ஷன்ட்டான். நான் தான் என் மேலே தான் மிஸ்டேக் சொல்லுவேன், சரியாக ரிசர்ச் பண்ணல, அவன் சொன்னான்னு தான் பண்ணன்ட்டு. சரி அதோட விட வேண்டியதான் அவன், டே சரி விட்றா மிஸ்டேக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணிக்கிறேன்னா, இல்லை நீ திருப்பி ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் வீடியோ எடுக்க சொல்லிட்டான். எனக்கு வந்து இன்னைக்கு வேறு வீடியோ போடணும் ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இனி அவனோட கம்பல்ஷனால இந்த வீடியோ போட வேண்டியதாக போச்சு. என்ன பண்ணுறது, பழகிட்டோமே நட்பா. அந்த நாய் தான் யூடியூப் ஆரம்பிக்க ஐடியா கொடுத்துச்சு, நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவன் சொல்லி பண்ணாமல் இருக்கலாமா, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அப்படி உண்மையாக அவன் சொன்ன மாதிரி டெரர் எக்ஸ்பிளைன் படத்தோட ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்கா இல்லையான்ட்டு நம்ம லைவாக ரியாக்ஷன் பண்ணி பார்ப்போம். எதுலேயும் நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கல இல்லை, நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு அதுக்கு இந்த இடத்துக்குலாம் வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் மைண்ட் இல்லை. அவன் ஜெனியூனாக கொடுக்க சொன்னான், ஜெனியூனாக கொடுத்தாலும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்னா. ஸோ அவன் சொன்னது நடக்குதா இல்லையான்ட்டு நான் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் பாருங்க வாங்க. ஓகே. Jai Hind, sir. At ease. Meet Flight Lieutenant Shankar. கிருத்தி சனன் சூப்பராக இருப்பாங்க. தலைவன் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் சொல்லி பிஜிஎம்லே தெரியுதா இல்லையா, ஒரு பிஜிஎம் மாஸ்டரோ தான் போட்டிருப்பாரு இந்த பிஜிஎம். Still aggressive. ஓ, Still angry. இல்லை ஒரு ராய் ஏஜென்ட் போல இருக்கு தனுஷ் சார். இவ்வளோ அழகான கையை அடிக்கணும்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு கன்னத்துல பட்டு தானே ஆகணும். நானும் அதான் பண்ணியிருப்பேன். என்ன அழகு கிருத்தி சனன். நான் வந்து உன்னை ஒரு நல்ல நான் வயலண்ட் மனுஷனா மாற்ற முடியும். ஏன் சிவனேன்னு இருக்கிறவனோட வாழ்க்கையை காலி பண்ண பார்க்குறீங்க மேடம்? நான்லாம் லவ் பண்ணேன்னா மொத்த டெல்லி அடிச்சு அவங்களுக்காக பண்ணலாம். ஏஆர் ரஹ்மான் தலைவன். பொண்ணுங்க எப்பவுமே ராஜகுமாரனை பத்தி தான் கனவு காணுவாங்க. கரெக்ட். புத்திசாலித்தனத்தை காதல்ல காட்டுவாங்க. ரைட், ஃபேட்டு. And I didn't know how to explain him that. இந்த வேர்டிங்ஸ்லாம் தமிழில் போட சட்டன் படிக்க முடியல. நம்ம என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பசங்களோட சைக்காலஜி எனக்கு தெரியும். அந்த பொண்ணை கல்யாண கோலத்துல பார்த்தாங்கன்னா அவங்க போயிடுவாங்க. முதலையே சொன்னேன், நான் காதல்ல விழுந்தேன்னா மொத்த டெல்லியும் எரிச்சிருவேன். மொத்த டெல்லி அடிச்சிருவாரு. நீ செத்து போயிடு சாமி, காதல்ல சாவதான் இருக்கு, முக்தி இல்ல. முக்தி பின்னால அலையறத விடு. உன்னோட காதல்ல உன்னையே எரிச்சுக்க. முக்தி உன் கால்ல விழுந்து கெஞ்சுவா, என்னை ஏத்து. ஹீரோயின் தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. தான் ஈக்குவாலிட்டி போல இருக்கு. तेरे इश्क में நான் வெறும் நடமாடுற போனம் தான். I just want to fight. இது ஒரு ஆனந்த் எல்ராய் படைப்பு. நவம்பர் 28 திரையரங்குகளில் போட்டுருக்காங்க. ஆனால் தமிழ் ட்ரெய்லர் தமிழ்லே எழுதுமா தான் தெரில. ஸோ ட்ரெய்லர் டீசரோட சூப்பர் கூஸ் பம்ப்ஸாகவே இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு டீசரை கம்பேர் பண்ணும்போது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால்
ஆனால் இந்த படம் வந்து ஒரு தமிழில் சுத்தமாக ப்ரொமோஷனே இல்லை, ஹிந்திலும் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு ஹாலிவுட் லெவலில் ஒரு அந்த குவாலிட்டியில் ஒரு மேக் பண்ணியிருக்காங்க தெரியுது. பட் ஆனால் ஏன் இதை மிஸ் பண்ணாங்க? தமிழ்லையும் சரி, என் ஃப்ரெண்டு சொல்கிறான் ப்ரொமோட் பண்ணுறான்ட்டு, நம்ம வீடியோ கூட 100 பேர் தான் பார்ப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறான், அந்த எஃபர்ட் கூட தனுஷ் சார் போடுறதா தெரியல இந்த படத்துக்கு. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. படம் மேக்கிங்க்கு அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக எனக்கு வந்து இவ்வளோ நாள் ஐடியாவே இல்லை இந்த படம். அண்ட் இந்த டேரக்டர் வந்து ஆல்ரெடி அம்பிகா வெதின்ட்டு ஒரு தனுஷ் சார் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது செம்ம ஹிட் ஆச்சு, ஹிந்திலையும் சரி இங்கே தமிழ்லையும் சரி. ஸோ அவர் நம்பி போகலாம், ஒரு நல்ல லவ் ட்ராமா ஸ்டோரி இருக்குன்ட்டு. பட் ஆனால் அதோட தாண்டி இதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா சார் ராய் ஏஜெண்டாக வராரு. கொஞ்சம் இந்த படம் வந்து கம்மிங் 28 வந்து அட்டகாசம் அண்டு அஞ்சான் 2 ஜாம்பான் ரீரிலீஸ் நடுவில் வருது. கண்டிப்பாக ஒரு 2 நாள் ரீரிலீஸ் டாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டெரர் ஐஸ்கிரீம் நல்லா ஓடுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்ப்பேன். என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வருவான், அவன் என்னை கூப்பிட்டு போயிடுவான். அவன் ஸ்பான்சரில், ஏன்னா தனுஷ் சார் படம்னா அவன் வந்து எப்போதும் டிக்கெட் எடுத்துருவான். ஸோ வந்து இந்த படம் வந்து தனுஷ் சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் நம்ம இதான் பார்ப்போம். அவர் ஹிந்தி சைடு போட்டோம், நம்ம தமிழ் சைடில் ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.